சீரராஜ் செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக புகழ். அகலகளின் இறையம் என்ற அலர் மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கிணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. சென்ற வியாழக்கிழமையிலிருந்து நடந்து கொண்டிருக்கும் யக்ஷ பிரஷ்னம் தர்மகீதை இன்றைய உபயதாரர்களான திரு அனில் மேனன் அவர்களே, திருமதி அஸ்வினி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை கூட்டு முயற்சியாக தொகுத்து வழங்கும் ரிட்டையர்ட் சிஇ திரு பி சுவாமிநாதன் அவர்களே, ரிட்டையர்ட் இஇ திரு பி தண்டபாணி அவர்களே, திரு துளசிராமனையா அவர்களே, திரு கந்தசாமி அவர்களே, திரு குப்புசாமி அவர்களே, கோவில் தொண்டர்களே, நிர்வாகிகளே, இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். வியாச பாரதத்திலே வனபருவத்திலே ஆரண்ய பருவம் என்ற பகுதியில் காணப்படும் இந்த யக்ஷ பிரஷ்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற வாரம் 50வது ஸ்லோகம் வரை பார்த்தோம். இன்று 51. கிம் க்ஷத்ரியாணாம் தேவத்வம் கஷ்ட தர்மக சதாமிவ கஷ்யேஷாம் மானுஷோ பாவக கிமேஷாம் அசதாம் இவ. சென்ற வாரத்திலே கடைசி கேள்வியாக யக்ஷன் கேட்டது, பிராமணனுக்கு தெய்வீகம் அளிப்பது எது, அவன் சாதாரண நல்லவனாய் இருப்பது எப்போது, மனித நிலைமைக்கு இறங்குவது எப்பொழுது, தீயவனாக மாறுவது எப்போது என்று யக்ஷன் கேட்டதற்கு தருமன் சொன்னான், வேதங்களை படிக்கிற போது பிராமணன் தெய்வீகம் அடைகிறான், தவம் செய்கிற போது அவன் சத்புருஷனாக சான்றோனாகிறான், இறந்து போகும்போது மனித நிலை அடைகிறான், பிறரை நிந்தை செய்யும்போது அவன் கீழ்நிலை அடைகிறான் என்று சொன்னதை பார்த்தோம். பிராமணருக்கு அடுத்தபடியாக சத்திரியர்களை பற்றி யக்ஷன் கேள்வி கேட்கிறான். சத்திரியர்களிலே தெய்வ நிலைமை எது, சான்றோன் நிலை எது, மனித நிலை எது, கீழானவன் நிலை எது? அதாவது என்ன செய்கிற போது அவன் தெய்வீகம் அடைகிறான், என்ன செய்கிற போது அவன் சான்றோனாகிறான், என்ன செய்கிற போது அவன் சாதாரண மனிதன் ஆகிறான், என்ன செய்கிற போது அவன் கீழோனாகிறான் என்ற கேள்விகள். இந்த கேள்விகளெல்லாம் நிறைய படித்தவர்களுக்குத்தான் புரியும். இப்போது நம்ம போன்ற ஒருத்தருக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸ்மிருதியெல்லாம் படித்தவங்க தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும்னு சொல்லுவோம். ஆனால் தருமன் பஞ்சபாண்டவர்களிலேயே அதிகம் படித்தவன். ஏன்னா அவன் யம தர்மராஜாவுடைய மகன். அவனுக்கு தெரியாத தர்மசாஸ்திரம் இல்லை. எனவே அந்த கேள்வியை கண்டு அவன் அஞ்சவில்லை. அவன் அதுக்கு பதில் சொல்கிறான், இஷுவஸ்திரமேஷாம் தேவத்வம் யக்ஞேஷாம் சதாமிவ பயம் வை மானுஷோ பாவக பரித்யாகோ அசதாமிவ. ஒரு சத்திரியன்னா யார்? அந்த காலத்தில் பரம்பரையாக
இன்னார் தான் இன்ன தொழில் பார்க்க வேண்டும் என்று வகுத்து வைத்திருந்தார்கள். சத்திரியன் என்றால் நாடு ஆளக்கூடியவன், போர் செய்யக்கூடியவன், போர் துறையிலே வல்லவன். பரம்பரையாக அவங்க அதை கடைப்பிடிக்கிற போது அவர்கள் குறைவில்லாத வீரம் உள்ளவர்களாகவும் நல்ல உடல் வலிமை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லித்தர வேண்டியதில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த பாரம்பரியம் இருந்ததுனாலே சத்திரியர்கள் உயிருக்கு துணிந்து போருக்கு போனார்கள். நாடாளும் விதை அவர்களுக்கு எளிதாக வந்தது. அதே மாதிரி தான் பிராமணர்கள் பரம்பரையாக வேதம் ஓதுகிற போது அது இரத்தத்திலேயே இருக்கிறதுனாலே அது அவர்களுக்கு சுலபமாக வரும். அதுதான் காரணமே தவிர சிலரை உயர்த்த வேணும், சிலரை தாழ்த்த வேணும் என்ற நோக்கம் இல்லை. அதுபோல் வைசியர்கள், அதாவது செட்டியார்கள், அவர்கள் பணம் சம்பாதிக்கிறது, பணத்தை விருத்தி பண்ணுறது, சேமிக்கிறது, காமர்ஸ் எல்லாம் அவங்க பொறுப்பு. அடுத்த நிலையில் இருக்கிறவர்கள் வேளாளர்கள், விவசாயிகள் பார்ப்பார்கள். சித்திரம், சிற்பம் முதலிய மற்ற தொழிலெலாம் பார்ப்பாங்க. இதில் பிராமணர்களை பற்றி சென்ற வாரம் பார்த்தோம். இப்போ சத்திரியர்கள், நாடாளும் அரசர்கள், அவர்கள் தெய்வ நிலைமை அடைந்தது எப்போது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தருமன் சொல்கிறான், அவர்கள் பான வித்தை பயிலும்போது, அதில் வல்லவராகும்போது அவர்கள் தெய்வத்துவம் அடைகிறார்கள். பான வித்தைனா அம்பு எய்கிறது, ஆயுதம் கையாளுதல். பானம்னா அம்பு தான், ஆனால் இங்கே அது எல்லா ஆயுதங்களையும் குறிக்கும். அந்த காலத்தில் அரசர்கள் ஆயுதங்களை கையாளுறதில் ரொம்ப கைதேர்ந்தவர்களாக இருந்தார்கள். வளரின்னு ஒரு ஆயுதம் உண்டுங்க. அது நல்லா அந்த ஒரு முழம் நீளம் இருக்கும், கோடரி மாதிரி இருக்கும். அதை பூமராங் மாதிரி எரியணும். அப்படி எரிஞ்சிங்கன்னா ஒரு 10 பேர் தலையை சீவிட்டு எரிஞ்சவங்களுக்கு தானே வந்துடும். அது மந்திர வேலை இல்லை, இவன் எரிகிறவனுடைய கெட்டிக்காரத்தனம். அப்படி ஒரு ஆயுதம். அதெல்லாம் நாம் கையாளவே முடியாது. ஒரு கையில் கத்தி பிடிக்க சண்டை போடுறதே நமக்கு அரிது. 2 கையிலையும் கத்தி பிடிக்க சண்டை போடுற மன்னர்களெல்லாம் இருந்தார்கள். அவர்கள் ரொம்ப அனாயாசமாக செய்வார்கள். இந்த ஆயுதங்களை கையாள்வதனாலே அரசர்கள் தெய்வ நிலை அடைகிறார்கள்னு தர்மன் சொல்கிறான். ஏன்? இந்த ஆயுதங்களை கையாள்வதனாலே தான் அவன் மற்ற மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடிகிறது. யாருக்கு கஷ்டம் வந்தாலும் சத்திரியன்ட்டு தான் ஓடியாருவாங்க. இப்போ ஒரு பிராமணர் அரணிக்கட்டையை தொலைத்து விட்டார். இப்போ இவர்கள் சத்திரியர்கள் என்று சொல்லி இவர்களிடம் நிற்கிறார்கள், எனக்கு உதவி பண்ணுங்க. அது அவனுக்கு கடமை. அப்போது பிறருடைய உயிருக்கு ஆபத்து வரும்போது தன் உயிரை திருணமாக மதித்து அதில் தலையிட்டு அந்த பிரச்சனையை முடிச்சு தருவது சத்திரியனுக்கு கடமை. அப்போ இந்த அஸ்திர வித்தை, சஸ்திர வித்தை, இந்த ஆயுதங்களை கையாள்வதிலே அவனுடைய வருணத்துக்கேற்ற உயர்நிலைக்கு போகிறான். மகாபாரத யுத்தமே அந்த ஆயுதங்கள் கையாண்டதில் தான் துஷ்டர்கள் அழிந்தார்கள். ராமாயணமும் அப்படி தான். ஆயுதம் இல்லாமல் நிராயுத பாணியான சத்திரியன் சாதனை செய்ய முடியாது. அதனால் இந்த பான வித்தையினாலே அவன் தெய்வத்தன்மை அடைகிறான். அடுத்து யஜ்ஞம் செய்யும்போது அவன் சான்றோர் நிலை அடைகிறான். அந்த காலத்தில் ராஜாக்கள் யாகங்கள் நடத்துவார்கள். அரசனுடைய பிரதான கடமை என்னென்னா, நாடு சுபிட்சமாக இருக்கணும்னா அதுக்குரிய யாகங்கள் செய்யணும். இப்போ மழை ஒழுங்காக பெய்யணும், விவசாயத்தில் பூச்சி கடிக்கக்கூடாது, நஷ்டமாகக்கூடாது, வியாதி இல்லாமல் மக்கள் சுபிட்சமாக இருக்கணும். இதுக்கெல்லாம் யாகம் உண்டு. அந்த யாகத்தை அரசன் தன் செலவிலே செய்ய வேண்டும். அப்படி அவன் யாகம் செய்யும்போது அவன் சான்றோன் ஆகிறான். ஏன்னா யாகங்களாலே மக்களுக்கு நன்மை. யாகத்தை அவன் செய்ய மாட்டான், அவன் அந்தணர்களை வைத்து செய்விப்பான். ஆனால் பொருட்செலவு பூரா அவனோடு தான். ஒரு யாகம் பண்ணுறதுங்கிறது சும்மா இல்லைங்க. இப்போ இந்த காலத்தில் ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணுறது, ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறதுன்னா குறைஞ்சபட்சம் 500 ரூபா, 1000 ரூபா, அதிகபட்சம் 30,000, 50,000லாம் போகுது. ஆனால் அந்த காலத்தில் எப்படின்னா
பொற்காசுகள் நிறைய பொன் வேணும் ஒரு யாகம் பண்ணணும்னா. ஏன்னா குண்டங்கள் மொத்தம் எத்தனை செய்கிறது, அதுக்கப்புறம் எத்தனை பேர் அங்கே வந்து ஹோதாக்கள் உட்காந்து மந்திரம் சொல்கிறது, எவ்வளவு நெய் வார்க்கிறது, இப்படியெல்லாம் இருக்குது. கஷ்யபர் வந்து பரசுராமனிடமிருந்து தானம் பெற்ற போது ஒரு யாகம் பண்ணார். பரசுராமன் பல மன்னர்களை வென்று இந்த இந்தியா முழுக்க தனதாக்கிக்கிட்டார். அப்புறம் எனக்கு எதுக்கு, நான் ரிஷியாச்சே, பிராமணனாச்சே, எனக்கு எதுக்கு இந்த நாடு என்று கஷ்யப முனிவருக்கு அவ்வளவே யாகம் பண்ணி தானம் கொடுக்குறார், என் பாவங்கள்லாம் தொலையணுன்ட்டு. அப்போ அந்த சமயத்தில் அவர் யாகம் பண்ணின அந்த பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தாராம். எப்படின்னா, ஏறக்குறைய இங்கே தொடங்கி அங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கட்டடத்தில் முக்கால்வாசி பருமன் உள்ள தங்கம், அவ்வளோ பெரிய தங்க கட்டிய அந்த பிராமணர்களுக்கு தட்சணையாக கொடுத்து இதை நீங்கள் ஆளுக்கு சம பங்காக வெட்டிக்கிங்க அப்படின்றார். கட்டிங் பார்த்து நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்றார். அப்போ இந்த பிராமணர்கள் என்ன பண்ணாங்க, நம்ம மொத்தம் எத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அத்தனை பீஸாக போட்டாங்க. கேரட் வெட்டுற மாதிரி தங்கத்தை வெட்டினாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ தங்கம் கிடைச்சதான். தலைமையில் மண் தூக்குற மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. இப்படி கண்டங்கண்டமாக தங்கத்தை வெட்டி வாங்கி கொண்டதுனாலே அந்த பிராமணர்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் அந்த பரம்பரைக்கு கண்டவாயன பிராமணர்கள் என்று பெயர். துண்டு துண்டாக தங்கம் வாங்கியவர்கள். ஆனால் இன்றைக்கி அவங்க ஏழ்மையில் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் ஏங்க நீங்கள் தானே கண்டவாயன பிராமணர் அப்படின்னு சொன்னால், அரை ஏங்க வயிற்றுச்சில் கிளப்புறீங்க, அரிசிக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்கும் அப்படிம்பாங்க. அப்போ இந்த மாதிரி யாகம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல தட்சணை கொடுக்குறது யார்? அரசர்கள் தானே கொடுக்க முடியும். நீங்கள் கொடுக்க முடியுமா? நான் கொடுக்க முடியுமா? முடியாதில்ல. அதனால் அரசன் யாகம் பண்ணும்போது அவன் சான்றவன் ஆகிறான் அப்படின்னு நான் தெரியும். சங்க இலக்கியத்தில் ஒரு பிராமணரும் அவனுடைய மனைவியும் வந்து ராஜா கிட்ட, மகாராஜா ஒரு குறிப்பிட்ட யாகம் இருக்குது, அந்த யாகம் பண்ணினா நானும் என் மனைவியும் இந்த உடலோடு சொர்க்கம் போயிடுவோம், அந்த யாகம் நீங்கள் எனக்கு பண்ணித்தரணும், எங்களால் பண்ணுறதுக்கு செலவில்லை, பணம் இல்லை அப்படின்றார். உடனே அதுக்கு என்ன பண்ணிட்டா போகிறது அப்படின்னு சொல்லி அந்த யாகத்தினுடைய இலக்கணம் என்ன அப்படின்னு சொல்லி அத்வரியோ ஹோத்தா இவர்களெல்லாம் கூப்பிட்டு என்ன கணக்குன்னு விசாரித்தா அவன் கஜானாவே காலி. பரவாயில்ல, நான் வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி அவ்வளவு பொண்ணையும் செலவு பண்ணி ஒரு 40 நாள் யாகம் நடத்தினான். 40வது நாள் அந்த யாக குண்டத்திலே நின்றிருந்த பிராமணனும் அந்த பிராமணத்தையும் காணாமல் போய்விட்டார்கள் அப்படின்னு இலக்கியத்தில் இருக்குங்க. இன்றைக்கி இருக்குது, சங்க இலக்கியத்தில் இருக்குது. காணாமல் போய்விட்டாருன்னு அடித்து கொண்டுட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை, சொர்க்கம் போயிட்டாங்க. அந்த யாகம் பழிச்சிருச்சு. யாகம்னா என்ன? நீங்கள் எதுக்காக யாகம் பண்ணுறீங்களோ அது நடக்கணும். உத்தரகாமேஷ்டி யாகம் பண்ணுறீங்கன்னா குழந்தை பிறக்கணும். தரித்திர நாசக யாகம் பண்ணால் வறுமை போகணும். சரீராரோக்கிய யாகம் பண்ணால் உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும். அப்போ தான் அது யாகத்துக்கு பலன். நான் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி யாகம் பண்ண புகை வந்தது தான் மிச்சம், ஒன்றும் காணோம் அப்படின்னு சொன்னால் அது யாகம் இல்லை. அதனால் சிறந்த யாக கர்த்தாக்கள், ஹோத்தாக்கள், அத்வரிகள், சித்தி பெற்றவர்களை அழைத்து அந்த காலத்தில் யாகம் பண்ணினார். தசரதன் வந்து தனக்கு குழந்தை இல்லைன்னு யாகம் பண்ணினா அந்த யாகம் எவ்வளவு எஃபெக்டிவாக இருந்ததுன்னா, யாகம் முடிஞ்ச உடனே அந்த யாகத்திலிருந்து ஒரு தேவதை தோன்றியது. அந்த தேவதை, இதில் பாயாசம் இருக்குது, இதை இந்த குடத்தை வாங்கிக்க, இதை உன் மனைவிகளுக்கு பிரித்து கொடு, குழந்தை பிறகு. அப்படி பிறந்தவங்க தான் அந்த 4: ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன். அப்படி அங்கை நெல்லி என திருஷ்டாந்தமாக பலன் வரணும், உடனே பலன் கிடைக்கும். அப்படி யாகங்கள் மன்னன் செய்து வைத்தான். அப்போ வந்து அவன் சான்றவனாகிறான். அடுத்தது, அவன் அச்சமடைகிற போது சாதாரண மனித நிலை அடைகிறான். அச்சம் வரக்கூடாது, அரசனுக்கு அச்சம் வரக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். கலிங்கத்து பரணின்னு ஒரு தமிழ் புஸ்தகம். அந்த கலிங்கத்தில் நடந்த போரை
புலவர் வர்ணித்திருக்கிறார், ஜெயங்கொண்டார்னு நினைக்கிறேன். அப்போது அவர் வர்ணிக்கிறார், ஒரு வீரன் நின்ற நிலையிலேயே இறந்திருக்கிறான். ஏன் அப்படின்னா 4 பக்கமும் அவனுக்கு ஈட்டி குத்தி இருக்கு. அந்த ஈட்டி அவனை சப்போர்ட் பண்ணி நிறுத்துது. அவனால் கீழே விழ முடியாது. அவனுடைய நெற்றியிலே ஒரு அம்பு பாய்ந்திருக்கிறது. இதில் என்ன விசேஷம்னா, அவன் கண்கள் ரெண்டும் திறந்திருக்கான். அந்த கண்களில் என்ன தெரியுதுன்னா, கோபம் தெரியுது, வீரம் தெரியுது. அவன் பயந்த மாதிரி தெரியல. அப்போது ஒரு அம்பு, ஒரு வேல் தன்னை நோக்கி வருதுங்கிற நிலைமையில் ஒருத்தன் கண்ணை அமைக்காமல் இருக்கிறான்னா அவன் எப்படிப்பட்ட ஆள்? இப்போ நம்ம முன்னால் ஒருத்தர் வந்து அப்படின்னா போதும் அப்படின்னு பயந்து ஒரு அடி பின்னால் போயிடும். ஒரு சத்தமாக பட்டாசு வெடித்தா போதும், தூக்கி போடும். பலமாக சில பேர் தும்முவாங்க அந்த காலத்தில், தாத்தாக்கள்லாம். அந்த சத்தம் கேட்டாலே நமக்கு அப்படியே அண்டம் கலங்கும். ஆனால் வீரர்கள் அன்று அவ்வளவு தூரம் வந்து வேல் எரியப்பட்டும் கண்ணை மூடாமல் இருந்தான். அதுதான் சத்திரிய லட்சணம். இன்னொருத்தன் அதே மாதிரி செத்து கிடக்கிறான்னா அவனை பற்றி வர்ணிக்கிறாரு. எப்படின்னா, அவன் மார்பிலே வேல் பாய்ந்து கீழே கிடக்கிறான். அவன் வயிற்றிலும் காயங்கள் உண்டாகி இருக்கின்றன. ஒரு கழுகு வந்து அவன் வயிற்றை குத்தி கிழித்து அந்த குடலை வாயால் கவ்விட்டு சாங்கின்னு பறக்குது. இவன் உயிர் இன்னும் போகலை. அப்போ என்ன பண்ணான், அந்த குடலை பிடிச்சிக்கிறான். குடல் அவன் கையில் இருக்குது, கழுகு வானத்தில் இருக்குது. அந்த நிலையிலே அவன் செத்து போயிட்டான், உயிர் போயிடுச்சு. செத்தவன் கையில் ஒரு பொருள் கொடுத்தா அதை எடுக்க முடியாதுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அவங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தால் தான் தெரியும். அப்போ அந்த கழுகால் அந்த குடலை உருவ முடியல, அது இழுக்குது. அதை பார்த்தா புலவர் சொல்கிறாரு, இறந்து போயும் அவன் பட்டம் விடுகிறான் அப்படின்னு. பட்டம் விடுறானா, அதுதான் அந்த கழுகு தான் பட்டம், இந்த குடல் தான் கயிறு அப்படிங்க. இப்படி வீரம் செறிந்த நாடு நம் நாடு. அடுத்தாப்பில் 1000 வீரர்கள் இறந்து போனால் ஒரு முண்டம் எழுந்து நடனமாடும். முண்டம்னா தெரியுங்களே, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வைக்கிற வார்த்தை தான். முண்டம்னா தலை இல்லாதவன் அர்த்தம், மூளை இல்லைங்கிறத அப்படி சொல்கிறோம் முண்டம் அப்படின்னு. தலை வெட்டப்பட்ட ஒரு வீரனுடைய உடல் முண்டம் என்று அழைக்கப்படும். 1000 முண்டங்கள் தரையில் விழுந்துச்சுன்னா ஒரு பேய் எந்திரிச்சு டான்ஸ் ஆடணும். எதுக்குன்னா, இவ்வளவு பணம் கிடச்சிருச்சு, அது அவங்களுக்கு வந்து இது மாதிரி பிரியாணி மாதிரி. அது ஒரு முகூர்த்தத்துக்கு ஒரு தடவை அப்படி நடந்து கொண்டு இருந்தது. அதில் என்னாச்சுன்னா, சதா அந்த பேய் நடனம் நடந்து கொண்டே இருந்ததாம். அப்படின்னா தொடர்ந்து வீரர்கள் செத்து கொண்டே இருந்தார்கள். பயங்கரமான காட்சி அது. பீபத்சம் என்று சொல்லப்பட்ட ஒரு அருவருப்பு, நவரசங்களில் அருவருப்பு ஒரு ரசம்ங்க. ரசம்னா சுவை. அருவருப்பு ஒரு சுவை ஆகுமா அப்படின்னு கேட்டால், நமக்கு வெறும் இனிப்பாக கொடுத்துக்கிட்டு தான் நல்லா இருக்குமா? அதனால் இனிப்பும் வேணும், சோகமும் வேணும், அருவருப்பும் வேணும், கோபமும் வேணும், நவரசங்கள். அதான் சொல்கிறேன், அரசன் வந்து அச்சம் அடைந்தான் என்றால் அவன் மனிதனாகி விடுகிறான். அப்போ ஆயுதங்களை அவன் கையாளும் போது தெய்வமாகிறான், யாகங்கள் செய்யும்போது சான்றவனாகிறான். அச்சம் அடையும் போது அவன் மனிதனாகி விடுகிறான், அவன் சத்திரியன் இல்லை அப்படின்னா. ராஜாக்களுடைய குடும்பத்தில் பயந்தோழி பிறப்பாங்க. சமயத்தில் யுத்தத்தினுடைய பேரிகை ஒலி கேட்ட உடனே போய் ஸ்டோர் ரூமில் ஒழிஞ்சுக்குவோம், நமக்கு வேணாடா இந்த பம்பு. பெரும்பாலும் வெள்ளையர்களும் முகலாயர்களும் நம் நாட்டை ஆக்கிரமித்த போது நம் நாட்டு மன்னர்கள் அப்படி இருந்தார்கள், கோழைகளாக இருந்தார்கள். உடனே போய் சரண்டர் ஆகிடுவான், நாங்கள் உங்கள் கட்சிங்க, எங்களை அடிச்சிடாதீங்க அப்படின்னு. அப்படி தான் இந்தியா முழுக்க எதிரிகள் வசமானது. அடுத்து என்ன சொல்கிற, தன்னை சரணடைந்தவர்களை காப்பாற்றாமல் கைவிட்டால்
அவன் துஷ்டனாகிறான். ஒரு சத்திரியனுக்கு என்னடா கடமைன்னா, ஒருத்தன் காலில் விழுந்து ஐயா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னால் தன் உயிரை கொடுத்தாவது அவன் காக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஐயோ அவன் வர்றவன் தடியாக இருக்கான், ஐயா நம்மளால் முடியாது, நீ வேறு எங்கேயாவது போய் பாரு அப்படின்னு சொன்னான்னா அவன் கீழவன் ஆகிறான். சத்திரியனுக்கு அது தர்மமாகாது என்று தர்மன் சொன்னான். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும். 120 கேள்வி கேட்குறான் அந்த யக்ஷன். இவன் 121 பதிலும் சொல்கிறான். ஒரு பதிலுக்காவது அந்த யக்ஷன் நோ நோ யூ ஆர் ராங் அப்படின்னு சொல்லலை. யக்ஷன் அமனுஷமானவன், இவன் மனிதன். இப்போ எக்ஸாமினேஷன் வேல்யூ பண்ணுற மாதிரி ஒரு பிஹெச்டி முடித்த ப்ரொஃபஸர் 5ஆம் கிளாஸ் பேப்பரை திருத்துறாரு. அப்போ அவர் சின்ன சின்ன தப்பெல்லாம் பார்ப்பார். இக்கு விட்டு போச்சு, இச்சு விட்டு போச்சு, என்ன வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காங்க இவனுக்கு அப்படிம்பார். அந்த மாதிரி இல்லை. ஒரு கேள்விக்கு கூட இவன் தவறாக பதில் சொல்லவில்லை. அது 52வது ஸ்லோகம். அதுக்கு அடுத்தது கிம் ஏக்கம் யக்ஞியம் சாம கிம் ஏக்கம் யக்ஞியம் யஜுகு காம் சேஷாம் விருணுதே யக்ஞம் காம் யக்ஞோ ந அதிவர்த்ததே. இது யாகங்களை பற்றி கேள்வி. கிமேக்கம் யக்ஞியம் சாம, யாகத்துக்கு சாமம் எது, யஜுர் எது, எதனால் யாகம் ஆக்கர்ஷிக்கப்படுகிறது, எதனால் யாகம் மீறாமல் இருக்கிறது, 4 கேள்வி. சாமங்கிறது என்ன அப்படின்னா, வேதங்களிலே சிறந்தது சாமம். அதாவது பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறான், வேதங்களில் நான் சாம வேதமாக இருக்கிறேன் அப்படின்றான். சாம வேதத்தை சாமகானம் என்ற ராகத்திலே பாடுவார்கள். அந்த ராகத்தில் பாடினா உடனே தெய்வம் வந்துடும். அந்த ராகம் என்னங்கிறதே இப்போ மறந்து போச்சு, யாருக்குமே தெரியாது. அப்போது வேதங்களிலே யாகங்களிலே எது சாமம் என்று கேட்கிறான். அதுக்கு சொல்கிறான், தர்மன் பதில் சொல்கிறான், பிராணன்தான் சாமவேதம். யாகம் செய்கிறவனுடைய பிராணன்தான் சாமவேதம்ங்கிற. பிராணன் அப்படின்னா நம்முடைய உயிர் இந்த உடம்பில் ஒட்டி இருக்கிறதுக்கு பிராணன் தான் காரணம். இந்த பிராணன் இல்லைன்னா உடம்பை விட்டு உயிர் போயிடும். இந்த மூச்சு காற்று அதுதான் உயிரோட்டங்கிறது. இப்போவும் கூட பார்த்திங்கன்னா ஒருத்தர் செத்துட்டானான்னு பார்க்குறதுக்கு மூக்கு தொடையில் விரல் வச்சு பார்ப்பாங்க. டாக்டர் நாடி பார்ப்பார். இந்த பிராணன் இருக்க அதுதான் காதாக மாறியது, அதுதான் மூக்காக மாறியது, அதுதான் முகமாக மாறியது என்று வேதம் சொல்லுகிறது. நம் உடலின் உறுப்புகள் எல்லாம் இந்த பிராணனால் உருவானது. அதனால தான் பிராணாயாமம் என்ற ஒரு யோக பயிற்சி செய்யும்போது மனிதனுக்கு ஆயுள் விருத்தியாகிறது, ஆரோக்கியமும் விருத்தியாகிறது. நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட போகாமல் ஒரு சின்ன வழி ஒன்று சொல்கிறேன். இந்த மூச்சு போயிட்டு வருது இல்லையா, அது நீங்கள் செயற்கையாக இழுக்கக்கூடாது, சும்மா அது தன்னிடையே போகணும். அப்படி போகிறத ஒரு டைம் பீஸ் வச்சுக்கோங்க. அந்த வினாடி முள்ளானது 12 தாண்டும் போது எண்ண ஆரம்பிங்க. எத்தனை மூச்சு வருதுன்னு எண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு 12லேருந்து 16 தடவை மூச்சு போயிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு கூடவோ குறையவோ இருந்தால் சீக்கிரம் சங்கு ஊதிடுவாங்கன்னு அர்த்தம். நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். அப்போ அதில் ஒரு ரெகுலாரிட்டி இருக்குது. பிராணன் ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு இத்தனை தடவை போகணும். சில பேருக்கு நாய்க்கு இழைக்கிற மாதிரி இழைக்கும் அப்படின்னு. அது என்னென்னா சிகரெட் அதிகமாக ஊதுறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும், அவங்க சீக்கிரம் செத்து போயிடுவாங்க. விவேகானந்தர் தூங்கிக்கிட்டு இருக்கிற போது ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்துட்டு அவர் எந்திரிச்ச உடனே, டேய் என்னடா இப்படி வேகமாக மூச்சு விடுற, நீ ரொம்ப நாள் இருக்க மாட்டேடா, 40 தாண்டினா பெருசு அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி 39 வயசில் போய் சேர்ந்துட்டார். ஆகவே இந்த மூச்சு ரெகுலேஷன் நமக்கு வேணும்னா பிராணாயாமம் செய்து பழகணும். காசு இல்லாமல் கிடைக்கிற ஒரு மருந்து டானிக் அதுதான். பிராணாயாமம் செய்யும்போது வலது மூக்குத்துளையை மூடிக்கொண்டு இடது மூக்குத்துளை வழியாக காற்று இழுத்து சிறிது நேரம் வைத்திருந்து இதை அடைத்து கொண்டு இதன் வழியாக வெளியே விடுவது. மறுபடி இப்படி மாறி மாறி செய்யணும். அப்படி செய்கிற போது
இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும். நீங்கள் பாட்டுக்கு டிவியில் படம் பார்த்துக்கிட்டு செய்யப்படாது. செஞ்சால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இப்போல்லாம் காயின் இருக்கிற போது கூட நம் குடும்ப தலைவிகள் டிவி போட்டி முன்னால் உட்காந்து தான் காயின் இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, வெண்டைக்காயை நறுக்கிக்கிட்டே டிவி பார்த்து வெண்டைக்காய்க்கு பதிலாக விரலை நறுக்கிறாங்க. லேடிஸ் ஃபிங்கரை நறுக்குனாங்க, லேடிஸ் ஃபிங்கர் நறுக்கியாச்சு. அந்த மாதிரி ஆகிடுது. காரணம் என்னென்னா, இவங்களுக்கு அதில் இருக்கிற ஈர்ப்பு. பிராணாயாமம் செய்கிற போது பக்தியோடு செய்ய வேண்டும். அதை தொடர்ந்து நீங்கள் செய்வீங்களன்னா அது ஆயுளை நீட்டிக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், மருத்துவ செலவு குறையும். உடம்பு நல்லா இருந்தால் தாங்க உலக வாழ்க்கை. உடம்பு நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், உடம்பு படுத்துருச்சுன்னா வாழ்க்கை கசப்பு தான். அது எத்தனை மெடிக்கல் ஷாப்பு, எத்தனை டாக்டர், எல்லாருக்கும் பழப்பு நடக்குது இல்லை. காரணம் நோய்கள் பெருத்து விட்டன. அதான் சொல்கிறார், பிராணன் தான் சாமமாக, அடுத்து மனம்தான் யஜுர்வேதம் என்ற ஒரு வேதம். அது யாகங்களை பற்றி நிறைய சொல்லுது. மனசு ஒருமித்து இருக்க வேண்டும். அடுத்தது ஒவ்வொரு ரிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வேதத்திலிருந்து சொல்லப்படுவது ஸ்லோகம்னு சொல்கிறது இல்லை, ரிக்குன்னு சொல்கிறது. ஒவ்வொரு ரிக்கும் அந்த யாகத்தை ஆக்கர்ஷிக்கிறது. நீங்கள் யாகம் பண்ணும்போது தெய்வங்கள் நீங்கள் கொடுக்குற அந்த ஆஜ்யத்தை வாங்கிக்கணும். விஸ்வாமித்திரர் ஒரு தடவை என்ன பண்ணார், ஒரு திரிசங்கு என்ற ஒருவன், அவன் சண்டாளனாகும்படி சபிக்கப்பட்டான். அவனை அந்த உடம்போட சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்குன்னு ஒரு யாகம் பண்ணார். அந்த யாகத்துக்கு அவர் நெய் எடுத்து, அது ஆஜ்யம்னு சொல்கிறது. இந்திராய சுவாகா அப்படின்னா இந்திரன் வாங்கிக்கணும். அதை நாம் யாகம் பண்ணினோம்னா யார் வர்றதும் தெரியாது, வாங்கிக்கிறாங்களாங்கிறதும் தெரியாது. ஆனால் இந்திரன் தெய்வம் அல்லவா, அவனுக்கு அது தெரியும். அவன் பார்த்தான், இந்திரன் வரல. எந்த தெய்வத்தை கூப்பிட்டாலும் அந்த தெய்வம் வரலை. அப்போ தெய்வங்களே நீங்கள் வாங்கி கொள்ளவில்லையா அப்படின்னு கேட்டார். அப்போ தெய்வங்கள் என்ன சொன்னாங்க, ஒரு சண்டாளன் சொர்க்கத்துக்கு வரணுமா, அதுக்கு நீ யாகம் பண்ணணும், நாங்கள் அதை வாங்கிக்கிட்டோமா, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்க. அதுதான் இங்கே வரித்தல்ங்கிறது. நீங்கள் யாகம் பண்ணும்போது அந்த தெய்வம் அதை வாங்கிக்கணும். அப்போ தான் விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்துடுது. நான் எவ்வளோ தவம் பண்ணியிருக்கிறேன், நான் பண்ணின தவத்துக்கு இந்த யாகத்தில் என்ன தோஷம் இருந்தாலும் அது சரியாக போகணும், நீங்கள் எப்படியா திமிரு பேசுகிறீங்க என்று விஸ்வாமித்திரன் இன்னொரு சொர்க்கத்தை படைத்தார் போட்டிக்கு. அங்கே இன்னொரு இந்திரன், இன்னொரு சந்திரன். இப்போ என்ன பண்ணுவீங்க, போட்டி கவர்மெண்ட்டு பார்த்தான் இந்திரன் இது எதிராக வம்பா இருக்குது, எலெக்ஷனில் தான் நடக்குது இந்தியாவில், இங்கே நடக்குது இந்த மாதிரின்னு சொல்லி அவன் உடனே ஓடி விஸ்வாமித்திரர் காலில் விழுந்து நான் அவனை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னான்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த ஒவ்வொரு மந்திரமும் ஆக்கர்ஷிக்கிறது. அடுத்தது அந்த மந்திரம்தான் அந்த யாகமானது தோல்வியடையாமல் பாதுகாக்கிறது. அந்த மந்திரத்தை ஒழுங்காக சொல்லணும். சொல்லும்போது இந்த மாத்திரை அளவு இருக்குது. ஓம்ங்கிறத ஒரு மாத்திரையும் சொல்லலாம், 2 மாத்திரை அளவும் சொல்லலாம், 3 மாத்திரை அளவும் சொல்லலாம். எதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். அதில் உச்சரிப்பு கொஞ்சம் கூட மாறக்கூடாது. அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அந்த யாகம் கடந்து போகாது. அடுத்து கிம்ஸ்வித் ஆவபதாம் சிரேஷ்டம், கிம்ஸ்வித் நிவபதாம் வரம், கிம்ஸ்வித் பிரதிஷ்டமானானாம், கிம்ஸ்வித் பிரசவதாம் வரம். இந்த ஸ்வித் அப்படின்னா, ஸ்வித்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம், வாட் யூ திங்க்னு அர்த்தம். நான் கேட்குறேன், இப்போ இந்த ஊரில் ரொம்ப பிரபலமான ஆள் யார், நீ என்ன சொல்கிற, அந்த நீங்கள் என்ன சொல்கிறேன்னு சொல்லணும்ல, அதுக்கு தான் ஸ்வித் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட்டில். என்ன கேட்குறான், விவசாயிக்கு எது சிறந்த பொருள்? அதுக்கு தருமன் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, விவசாயிக்கு சிறந்தது மழை. விவசாயிக்கு மழை வேணும். நீங்கள் என்ன தான் செயற்கையாக நீர் பாய்ச்சினாலும் அது புன்சை நிலமாகிடுமே, நன்சை நிலமாகாதே. மழை நீரில் இருக்கும் இயற்கையான ஆற்றல் இந்த செயற்கை நீரில் இருக்காது.
அதனால் விவசாயம் செய்கிறவனுக்கு மழை தான் முக்கியம். அடுத்தது விதை விதைப்பவனுக்கு எது முக்கியம் அப்படின்னா தருமன் சொல்கிறான், நல்ல விதை முக்கியம். நீங்கள் பாட்டுக்கு விதை கிடைச்சிருக்குன்னு சொல்லி கண்ட விதையை விதைச்சிங்கன்னா சரிப்படாது. நர்சரியில் போய் நம்ம விதை வாங்கிட்டு வந்து நடனம் தோட்டத்தில் நல்ல விதையாக இல்லைன்னா அது முளைச்சி காய் விடும்போது தான் தெரியும் அதனுடைய லட்சணம் என்னென்னு. அடுத்தது பணக்காரர்களுக்கு எது சிறந்த தர்மம், அதாவது வைசியர்களுக்கு எது சிறந்த தர்மம், அவங்க கடைப்பிடிக்க வேண்டிய தர்மம் எது அப்படின்னு கேட்டால் அதுக்கு தருமன் சொல்கிறான், பசு பரிபாலனம். பசுவை வைத்து பரிபாலனம் பண்ணுவது வைசியர்களுக்கு சிரேஷ்டமான தர்மம். கோ சம்ரக்ஷணம்னு சொல்லுவாங்க. செட்டியார்கள் பணம் சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ இதை செய்தாக வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு தான் வசதி இருக்கும். ஒரு மாட்டுக்கு மாட்டை வாங்கிறது பெருசு இல்லை, பால் கறக்கிறது பெருசு இல்லை, அதை வீட்டில் வச்சு அதுக்கு தீனி போடணும். நம்ம என்ன பார்க்குறோம், ஊரில் மாடு வச்சுருக்கிறவன் துரத்தி விட்டுறான், நீ போய் வீதிகளில் சாப்பிட்டு வா, பாலை மட்டும் சாயந்தரம் கொண்டு என்கிட்ட கொடுத்துரு. இப்படி தான் பெரும்பாலான மாடுகள் வளர்க்கப்படுகின்றன. இந்த மாடு என்ன செய்யுது தெரியுமா, சுவரில் ஒட்டியிருக்கிற போஸ்டர்லாம் கடிச்சு திங்குது, வெளியில் காயிற பாவாடையெல்லாம் திங்குது. பாவாடையை பறி கொடுத்த பொம்பளை எந்த பாவி மாட்டை இப்படி விரட்டி விட்டானோ அவன் நாசமாக போக, புல்லை மிச்சம் பிடிக்கிறேன்டா பெருவெளின்னு அவன் சாபத்தை வாங்கி கொட்டிக்கிறான். அப்போது மாடு நல்லா வளரணும்னா அதுக்கு இயற்கையான உரம், செழிப்பான உரம் போடணும். அது அந்த காலத்துலலாம் எங்கள் முன்னோர்கள் சொல்லுவாங்க, மொச்சை இருக்கு இல்லையா, பச்சை மொச்சைன்னு சொல்கிறோம்ல, மொச்சை மனிதர்கள் சாப்பிட்றதுக்காக விற்கக்கூடிய நல்ல மொச்சையை 5 கிலோ 10 கிலோ வாங்கிட்டு வந்து அதை அப்படியே மாட்டுக்கு போடும். மொச்சை சாப்பிட்டுச்சுன்னா மாடு பால் அப்படியே கள்ளி சுட்டாட்டம் கறக்கும். நல்ல உணவு கொடுத்தார்கள். புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் வசதி வேணும். அது யார்கிட்ட இருக்கும், வைசியர்களிடம் இருக்கும். அதனால் வைசியர்கள் தான் மாட்டை பாதுகாக்க வேண்டும். ஐயா மாடு பால் கறக்கிறது நின்று போச்சு, உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அடிமாட்டுக்கு விற்றுறாங்க. அது தப்பு. மாடு பால் கறக்கிறது நின்று போனாலும் சாகிற வரை அதுக்கு சாப்பாடு போட்டு வளர்க்கணும். இல்லை என்றால் ஒரு தாய் பால் ஊட்டுவதை நிறுத்திவிட்டாள் என்பதற்காக அவளை கொல்வதற்கு சமம். அதனால் மாடு பால் கறக்குதா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, அதை பட்டினி போடக்கூடாது. அதனால தான் கோசாலை என்பது நாடெங்கும் இருக்கிறது. அந்த கோசாலைக்கு பணம் கொடுக்கறது பெரிய புண்ணியம். அப்போ இங்கே சொல்கிறார், பணக்காரர்களுக்கு பிரதான தர்மம் பசுக்களை பாதுகாத்தல். அடுத்தது குழந்தை பெறுபவளுக்கு எது முக்கியம், குழந்தை பெறுபவளுக்கு எது முக்கியம், அதுக்கு தருமன் உடனே பட்டன் அடிக்கிறான், குழந்தை தான் முக்கியம். உண்மையான தாய் குழந்தை பெறும்போது வேறு எதையும் நினைக்க மாட்டாள். இந்த குழந்தைய எந்த பணக்காரனுக்கு கற்றுக் கொடுக்கலாம், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாள். என்ன குழந்தையாக இருந்தாலும், அங்கவீனமான குழந்தையாக இருந்தாலும் அது நம்ம குழந்தை தானே என்று அந்த குழந்தையின் மீது அவள் உயிரை வைத்திருக்கிறாள். அதனால் அதை சொல்கிறான் தருமன். அடுத்து யக்ஷன் கேட்குறான், இந்திரியார்த்தான அனுபவன் புத்திமான் லோகபூஜிதக சம்மதக சர்வபூதானாம் உச்வசன்னு கோன ஜீவதி. ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் சுகபோகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், செல்வந்தன், அறிவாளியாகவும் இருக்கிறான், மக்களாலே மதிக்கப்படுகிறான், தலைவனாக இருக்கிறான், எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஆனால் அவன் மூச்சு விட்டால் கூட அவன் செத்த பிணத்துக்கு சமம் என்று யாரை சொல்லலாம் அப்படின்னு கேட்குறான் யக்ஷன். ஒரு பணக்காரன், அறிவாளி, ஊருக்கு பெரிய மனுஷன், சௌக்கியமாக இருக்கிறான், அவன் உயிரோடு இருக்கிறான், ஆனால் அவன் உயிரோடு இருந்தும் செத்த பிணத்துக்கு சமம் என்று எப்பொழுது சொல்லலாம் அப்படின்னு கேட்குறான்.
அதுக்கு தருமன் என்ன சொல்கிறான், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் என்று ஐம்புலத்தாரையும் காக்க வேண்டியது ஒரு கிரகஸ்தனுக்கு கடமை. அதாவது தென்புலத்தாருன்னா பித்ருலோகம், இறந்து போன நம்முடைய முன்னோர்கள் இருக்கக்கூடிய உலகம். அவர்களுக்கு அன்றாடம் அவனை ஏதாவது செய்யணும். அப்புறம் தெய்வங்களுக்கு கொடுக்கணும், விருந்தினருக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் உறவினருக்கு கொடுக்கணும், பிறகு தன்னையும் பாதுகாக்கணும். இந்த 5ஐயும் ஒழுங்காக செய்யாதவன் எவனோ அவன் மூச்சு விட்டாலும் பிணமே அப்படிங்கிறான். இதில் என்ன தெரியுதுன்னா, குடும்ப வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு முக்கியமான கடமைகள் இருக்குது. அவன் சும்மா கல்யாணம் பண்ணி பிள்ளை பார்த்தா மட்டும் பத்தாது. ஒரு சன்னியாசி, ஒரு வானப்பிரஸ்தன், ஒரு பிரம்மச்சாரி, இந்த எல்லா நிலையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் ஆதரவாளன் கிரகஸ்தன் தான். நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துகிறீங்களோ மற்றவங்களாம் உங்கள் கை தான் எதிர்பார்ப்பாங்க. துணிஞ்சு அதிகாரமாக வந்து நிற்பாங்க. ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. கொங்கணத்தைச் சேர்ந்த ஒரு சித்தர் இருந்தார். அவர் தவம் பண்ணி கொண்டு இருக்கிற போது அவர் தலையிலே ஒரு கொக்கு எச்சமிட்டு விட்டது. அப்போது நிமிர்ந்து பார்த்தார். என் தலையில் வந்து எச்சமிட்டேனே, உனக்கு வேறு இடம் கிடைக்கலையான்னு சொல்லி கோபமாக பார்த்தார். அந்த கொக்கு எரிஞ்சு போச்சு. சரி, தவம் கலைஞ்சிருச்சு, பசி எடுக்குது. இவங்கெல்லாம் சாப்பிடாமல் 10 வருஷம் இருப்பாங்க. கண்ணை முழிச்சிட்டாங்கன்னா பசிக்கும், உடனே சாப்பிடணும். சில பேர் சொல்லுவாங்க, பல்லு விளக்காமலே நான் ஒரு நாள் முழுக்க பட்டினியாக இருந்துருவேங்க, பல்லு விளக்கிட்டேன் எனக்கு உடனே சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி இவர் கண்ணை முழிச்சிட்டாருன்னா உடனே சாப்பாடு வேணும். உடனே ஊருக்குள்ளே வந்தால் ஒரு வீடு இருக்குது. அங்கே வந்து போய் பவதி விக்ஷாம் தேகி அப்படின்னாரு. நான் சன்னியாசி வந்திருக்கேன், சாப்பாடு கொடுங்க. கெஞ்சிலாம் கேட்குறது இல்லை, சன்னியாசிகள் அதிகாரமாக தான் கேட்பாங்க. இந்தாமா சோறு போடுமா அப்படின்னா. அப்படிலாம் இன்றைக்கி யாராவது கேட்டாங்கன்னா நம்ம உதச்சிடுவோமே. ஆனால் ஒரு இல்லத்தரசிக்கு அது கடமை. வீட்டுக்கு வரக்கூடிய யாசகர்களுக்கு உணவளிக்க வேண்டியது அவளுக்கு கடமை. அப்போது அந்த வீட்டில் இருக்கிற பெண் சொன்னால், கொஞ்சம் பொறுங்க, எங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்காரு, அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு வரேன், திண்ணையில் உட்காருங்க அப்படின்னாரு. உடனே இவருக்கு கோபம். நான் ஒரு தபஸ்வி, சன்னியாசி, யோகி, நான் வந்திருக்கேன், எனக்கு சாப்பாடு போடாமல் புருஷனுக்கு போடுறாளா என்று கோபம். உடனே அவர் பதிலுக்கு உருமுறார். அப்படின்னார். உடனே அவள் சொன்னாள், என்னை கொக்கென்று நினைத்தீரா கொங்கணரே அப்படின்னு. என்னைன்னா காட்டில் எரிச்சீரே கொக்கு, அது மாதிரி நினச்சிக்கிட்டீரா ஒரு பார்வையில் என்னை சுட்டரிக்கிறதுக்கு என்று கேட்டார். இவருக்கு என்னென்னா, நான் கொக்கு எரிச்ச விவகாரம் இவளுக்கு எப்படி தெரியும்? நான் எரித்தது காட்டில், இவன் இருக்கிறது வீட்டில், அது எப்படி என்று அவரை வியந்து போய், எப்படிமா உனக்கு இதெல்லாம் தெரியும்னு. உடனே, பெண்களுக்கு பிரதான தர்மம் கணவனே கண்கண்டு தெய்வம் என்று நினைப்பது. நான் அப்படி வாழ்வதனால எனக்கு ஞான திருஷ்டியை ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். நீ தவம் பண்ணி சம்பாதித்த தவத்தை நான் இப்படி பெறுகிறேன் என்று சொன்னான். அப்போது ஒரு இல்வாழ்வு நடத்தக்கூடிய இல்லத்தரசிக்கு இப்படிப்பட்ட துறவிகளுக்கு உணவளிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதை தான் இங்கே தருமன் சொல்கிறான். அப்போது தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்னும் ஐம்புலத்தார் ஓம்புவது இவர்களுக்கு கடமை. அந்த கடமையை செய்யாத ஒரு பணக்காரன் அறிவாளியாக இருந்தாலும், சமுதாயத்திலே அந்தஸ்தோடு இருந்தாலும், அவன் உயிர் வாழ்ந்தும் இறந்தவன் தான் என்று சொன்ன. இந்த பாவத்தை நம்ம எல்லாருமே பண்ணுறோம். இன்றைக்கி இந்த காலத்தில் யார் டெய்லி இந்த ஐம்புலத்தாருக்கும் உணவளிக்கிறாங்க சொல்லுங்கள்? சாப்பிட உட்காரும்போதே கதவை சாத்திடு, ஏன்னா பிச்சைக்காரன் வர போகிறான் அப்படின்னு கதவை சாத்திடு. ஏதாவது ஒரு சுவையான உணவுப் பொருள், தின்பண்டம், ஒரு திருநெல்வேலி அல்வா, திருப்பதி லட்டு ஏதோ வந்ததுன்னா உள்ளே போய் தின்னு. நீங்கள் தின்னா வாசனைக்கு பக்கத்து வீட்டுக்காரி வந்துடுவா உடனே அப்படின்னு. இப்படி பிறருக்கு உணவு மறுத்து தான் மட்டும் தின்பது என்ற பழக்கம் நம்ம நாட்டில் எல்லாருக்கும் வந்துடுச்சு. அது தப்பு அப்படிங்கிறத சொல்கிறது. அதாவது இந்த யக்ஷ பிரஷ்னத்தில்
அவன் என்னென்னமோ கேட்டான், இவன் என்னென்னமோ சொன்னான். அதனால் நமக்கு என்ன நீங்கள் நினைக்கலாம். ஏதோ ஒரு காலத்தில் ஒரு யக்ஷன் தருமனை பார்த்து 1000 கேள்வி கேட்டானா, அவன் பதில் சொன்னானா, அதை பற்றி நமக்கு என்னையா இப்போ எனக்கு வேண்டிய கேள்வி, இன்றைக்கி ராத்திரி சாப்பாடு என்ன, பழசா புதுசா, அதுக்கு பதில் சொல்லு. அப்போது இந்த யக்ஷன் கேட்குற கேள்வி இதுதான், சோத்து கேள்வி தான். அப்போது இதில் நிறைய பாடங்கள் இருக்கின்றன, நிறைய போதனைகள் இருக்கின்றன, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. அதனால தான் காலத்தை வென்று இந்த பகுதி நீடிக்கிறது. அடுத்து யக்ஷன் கேட்குறான், பூமியை விட கனமானது எது, பூமியை விட கனமானது எதுன்னு கேட்குறான். நாம் இருந்து என்ன சொல்லியிருப்போம், நான் ஒவ்வொரு கிரகமாக போய் நிறுத்தி பார்த்ததில்லை, பூமியே நிறுத்தி பார்த்ததில்லை, நீங்கள் என்னமோ பிளானட்டரி எக்ஸ்பர்ட் மாதிரி பூமியை விட கனமானது எதுன்னு கேட்குறீங்கன்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவன் பட்டுன்னு சொல்கிறான், என்ன படிச்சிருக்கான்ல, அவன் உடனே சொல்கிறான், பெற்ற தாய் பூமியை விட கனமானவள். கனம்ங்கிற வார்த்தைக்கு வெயிட்டுன்னு அர்த்தம் இல்லை, மதிக்கத்தக்கவள். அந்த காலத்தில் கடிதம் எழுதும்போது கனம் மாமா அவர்களுக்கு அப்படின்னு எழுதுவாங்க. கனம்னா மதிப்பிற்குரியவன் அர்த்தம். அவர் பாட்டுக்கு திருப்பிக்கிட்டு ஃபோன் பண்ணி, ஏண்டா நான் அவ்வளவு தடியாவாக இருக்கிறேன், நான் ஒல்லியாக தானடா இருக்கேன், நீ பாட்டுக்கு கனம் கனம்னு எழுதுகிற அப்படின்னு கேட்கக்கூடாது. கனம்ங்கிறது மரியாதை குறிக்கும். அப்போ பூமியை விட கனமானது எது என்றால், பூமியை விட மதிக்கத்தக்கது, பூமியை விட உயர்ந்தது தாய். ஏன்னா இந்த பூமி லட்சக்கணக்கான மக்களை தாங்குகிற போது உன்னையும் ஒரு ஆளை தாங்குது. ஆனால் உன் தாய் உன்னை மட்டுமே தாங்கியவள், வயிற்றிலே வைத்தவள். எனவே பூமாதேவியை விட அவள் உயர்ந்தவள் என்று தருமன் சொல்கிறான். அடுத்தது, ஆகாயத்தை விட உயர்ந்தது எது, யக்ஷன் கேட்குறான். ஆகாயம் நம்மளை எட்டி பிடிக்க முடியாது, உயரமானது. அதை விட உயரத்தில் ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், தந்தை ஆகாயத்தை விட உயர்ந்தவர். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும்போது முதல்ல தந்தை வயிற்றிலே 2 மாதம் இருக்கிறான். இது பலருக்கு தெரியாது. தாயார் வயிற்றில் 10 மாதம் இருக்கிறது தான் நமக்கு தெரியும். ஒரு மனிதன் ஒரு என்ற நபருடைய பிள்ளையாய் பிறக்க வேண்டும் என்றால் 33 கோடி தேவர்கள் என்ன பண்ணுறாங்க, இவன் எந்த கடையிலோ வீட்டிலோ சாப்பிடுகிறானோ அந்த சாப்பாட்டிலே இந்த ஆத்மா போய் கலக்கும்படியாக அவன் பஜ்ஜி செய்கிறான்னா, அந்த பஜ்ஜி செய்வதற்கு காரணமான கடலை மாவு இருக்கு இல்லையா, அந்த கடலை பருப்பு முளைக்கிற செடிக்கு நேராக மேலே போய் மழை பெய்வார்கள். மழை பெய்கிற போது எந்த ஆத்மா எந்த செடியில் போய் கலக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. நாம் நினைக்கிறோம் மழை பாட்டு கண்டபடி பெய்யுதுன்னு. இல்லை, இன்றைக்கி ஒரு மழை பெய்யுதுன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு செடி மீது அது படும். அதுக்கு பர்ஜன்ய வித்தைன்னு பேர் வேதத்தில். அந்த செடி அதை உறிஞ்சி வளரும்போது அந்த ஆத்மாவும் அதோடு சேர்ந்து வளர்கிறது. அந்த செடியில் முளைக்கிற காயை இவன் சாப்பிடும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி நடத்துவாங்க. அதை அவன் சாப்பிட்ட உடனே அந்த ஆத்மாவானது இவன் வயிற்றிலே 2 மாதம் தங்கியிருக்கிறது. அதன் பிறகு அவனுடைய மனைவி வயிற்றுக்கு அது மாற்றப்படுகிறது. உடலுறவு காலத்தில் 10 மாதம் அவள் வயிற்றிலே தாங்குகிறாள். அப்போது ஃபஸ்ட்டு பேரண்ட் யார் அப்படின்னா தந்தை தான், செகண்ட் பேரண்ட்டு தான் தாய். அதனால் தகப்பனே சிருஷ்டிகர்த்தா, தாய் தாங்குகிறாள் என்று சொல்லப்பட்டது. அதனால் இந்த காலத்தில் ஆண் வழி வாரிசு பேட்ரியார்கல் சொசைட்டி என்று நம்ம நாட்டில் உருவானது. அப்புறம் அடுத்த கேள்வி என்னென்னா, காற்றை விட வேகமாக செல்வது எது, காற்றை விட வேகமாக செல்வது எதுன்னா எந்த விலங்கும் சொல்ல முடியாது. காற்றை விட வேகமாக செல்லக்கூடியது எதுன்னா தருமன் சொன்னான், மனம். நம்ம மனசு இருக்கே, கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே மெட்ராஸ் போயிடும், பாம்பே போயிடும், ஃப்ரான்ஸ் போகும், ரஷ்யா போகும். நம்ம அங்கே போயிருந்தோம் என்றால்
உடனே நினைக்கும். மனமானது அவ்வளோ வேகமானது. அதனால் நீங்கள் மனசால் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நினைக்கிறீங்கன்னு வைங்க, அது தந்தியை விட வேகமாக உடனே அந்த தெய்வத்துக்கு தெரியும். உடனே தெய்வம் அங்கே தோன்றிடும். இந்த பழைய காலத்தில் இந்த ராஜாராணி கதையெல்லாம் விட்லாச்சாரியர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எடுக்கிற படம் பூரா பேய் பிசாசு படமாக தான் இருக்கும். அவருடைய ஸ்டுடியோவுக்கு போனீங்கன்னா எல்லாம் பயங்கரமான முகக்கவசங்கள்லாம் இருக்கும். ஒரு பேய் வந்து சிரிக்கிற மாதிரி இப்படி டோனாக நிறையா அவங்க ப்ளே பண்ணுவாங்க. அது ஏங்க பேய் படமாக எடுக்கிறீங்க நீங்கள் அப்படின்றதுக்கு, மனுஷனை வச்சு எடுத்து நொடிக்கிறதுக்கு பேய் படம் எவ்வளவோ தேவையில்லைங்க, ஏன்னா நல்லா ஓடுதுங்க அப்படின்னு. உங்களுக்கு யார் இந்த ஐடியா கொடுத்தது அப்படின்னா, எங்கள் வீட்டு வாசலில் ஒரு முனீஸ்வரன் கோயில் இருக்குங்க. அந்த முனீஸ்வரனுக்கு டெய்லி தேங்காய் உடைப்பேன். உடைச்சிட்டு தான் நான் வெளியே வருவேன். எனக்கு ஒரு வாழ்வை கொடுக்க மாட்டியா, நான் இப்படி கஷ்டப்படுறேனேன்னு கேட்டேன். ஒரு நாள் முனீஸ்வரன் என் கனவில் வந்து பேய் படம் எடு, பிச்சுக்கிட்டு ஓடும் அப்படின்னா. முதல்ல எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது, ஏன்னா பேயை வச்சு படம் எடுக்க சொல்கிறாரு. அந்த முனீஸ்வரனுக்கு தெரியுது ஃபில்ம் மார்க்கெட் எப்படின்னு, இந்த ஊருக்கு பேய் தான் லாயக்கு அப்படின்னு. கடைசியில் ஒரு எடுத்த படம் பூரா பேய் பிசாசு படம் தான். எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடுது. ஜெகன் மோகினி, மாயா மோகினி, இப்படி ஜெகதல பிரதாபன் இப்படியாக வரும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு மந்திரவாதி வருவான், எடுத்துகிட்டு ஒரு குகையை காட்டுவான். அந்த குகையில் பயங்கரமாக ஒரு தாடி வச்சுக்கிட்டு வருவேன். அநேகமாக எஸ்வி ரங்கராவாக இருக்கும். அந்த ஆள் வந்து ஏதோ ஒரு மந்திரம் செஞ்சானோடனே உட்டாலக்கா அப்படிம்பாரு. உடனே அங்கே நேரம் வந்து நிற்கும் ஒன்று. அதுக்கு பார்த்திங்கன்னா தலையில் கொம்பு முளைச்சிருக்கும், பல்லு 2 நீட்டிக்கிட்டு இருக்கும். அது எப்படி இந்த ஆள் கூப்பிட்டோடனே அதுக்கு தெரியும் அப்படின்னா, ஆனால் மனதால் நினைக்கும் போது தெய்வங்களுக்கு உணரக்கூடிய சக்தி இருக்கிறது. அப்போ காற்றை விட வேகமானது மனம் என்பதை நம்ம அங்கே பார்க்குறோம். அடுத்து சிறு சிறு துகள்களை விட அதிகமான எண்ணிக்கை உள்ளது எது? இப்போ இந்த தரையை கூட்டினீங்கன்னா சின்ன சின்ன டஸ்ட்டு ஆயிரக்கணக்கில் இருக்கும். அதை எண்ணிக்கிட்டு உட்காந்துருக்க முடியுமா? இல்லை கடல் மணலை எண்ணினீங்கன்னா அதை உங்களால் எண்ண முடியுமா? அப்போது இந்த சிறு சிறு துகளை விட அதிகமான எண்ணிக்கை உள்ளது எது அப்படின்னோடனே அதுக்கு தர்மன் சொல்கிறான், மனிதனுடைய கவலைகள் அப்படின்னு. அவனுக்கு புத்தி விவரம் தெரிஞ்ச நாள் முதற்கொண்டு சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் அவன் மண்டல் ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும். இது என்ன செய்கிறது, அது என்ன செய்கிறதுன்னு கவலைகள். கவலை இல்லாத மனிதன் யாரும் இல்லை. பணக்காரனுக்கும் பணத்தின் கவலை உண்டு இல்லையா? அதனால அவன் சொல்கிறான், மனிதனுடைய கவலைகள் அதிகமானது அப்படின்னு. அடுத்து அந்த யக்ஷன் கேட்குறான், தூங்கும்போது கண்களை மூடாமல் தூங்குவது எது? தூங்கும்போது கண்களை மூடாமல் தூங்குவது எது? நம்மளை கேட்டால் நைட் வாட்ச்மேன் அப்படிம்போம். ஆனால் அவன் சொல்கிறான் தர்மன், தூங்கும்போது கண்களை மூடாமல் இருப்பது மீன் அப்படின்னு. மீன் வந்து நீங்கள் டேங்கில் வளர்க்குறவங்களுக்கு தெரியும், ராத்திரி அசையாமல் இருக்கும் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா கண் முழிச்சு தான் இருக்கும், அது இமை இல்லை, அதுக்கு மூடாது. அப்போ இவனுக்கு ஜுவாலஜிலாம் தெரிஞ்சிருக்கு. அப்போ தருமன் சொல்கிறான், மீன் தூங்கும்போது கண்களை மூடுவதில்லை அப்படின்னு. அடுத்தது, பிறந்தவுடன் அசையாமல் இருக்கும் உயிரினம் எது? இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா உடனே கையை காலை உதச்சிட்டு அழுகுதில்லை. மாடு ஒரு கண்ணு போட்டுச்சுன்னா உடனே எழுந்து நடக்குதில்லை. அசையாமல் இருக்கக்கூடிய உயிரினம் எதுன்ன உடனே தருமன் சொல்கிறான், முட்டை. பறவைகளிடம் முட்டை அசைவதில்லை, ஆனால் உயிர் இருக்கிறது. அது வந்து அசைவதற்கு அடகாக்கணும், நாள் கணக்கில் வெயிட் பண்ணணும். அடுத்தது, எதற்கு இதயம் இல்லை? இதயம் யாருக்கு இல்லைன்னு கேட்டால், கடன் வாங்கணும்னு சொல்லுவோம், வட்டிக்காரன், அவனுக்கு தாங்க இதயம் இல்லை, நோட்டீஸ் மேலே நோட்டீஸாக அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவன் சொல்கிறான், அவனுக்கு கூட ஒரு சீசனில் மனசு மாறிடும், ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் கருங்கல்லுக்கு இதயம் இல்லை அப்படின்னா. ஏன்டா கருங்கல்லை சொல்கிறான் அப்படின்னா, இந்து மதத்திலே கல்லுக்கு ஆத்மா உண்டு, மண்ணுக்கு ஆத்மா உண்டு, மரத்துக்கு ஆத்மா உண்டு, எல்லாத்துக்கும் ஆத்மா உண்டு. ஆனால் அந்த ஆத்மா உறக்க நிலையிலே இருக்குது.
இப்போ அகலிகை வந்து கல்லாக கிடந்தான்னு சொல்கிறோம். அந்த கல் மேலே எல்லாரும் சிறுநீர் கழித்தார்கள், அசிங்கப்படுத்தினார்கள். அப்போ அவளுக்கு தெரியும், ஆனால் பொறுத்துக்கிட்டா. அப்போ அவளுக்கு இதயம் இருந்தால் அது செயல்படுமே. அங்கே இதயம் என்பது துடிப்பதும் இல்லை, உணர்வதும் இல்லை. இப்போது ஃப்ராக் டிசெக்ஷன் பண்ணுவாங்க ஜுவாலஜியில், தவளையை அறுத்து போவாங்க. அதில் தவளையினுடைய இதயத்தை தனியாக வெட்டி அப்படி போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு துடிச்சிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நேரம் துடிக்கும்? மணிக்கணக்காக துடிக்கும். ஏன்னா டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, உடலில் உள்ள ஒவ்வொரு அசைவுக்கும் மூளையினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் ஆணை பிறப்பிக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறோம். உதாரணமாக அந்த வலது கையை அசைக்கணும்னா அதுக்கு ஆணை பிறப்பிப்பது இங்கே இருக்குது மூளையில் என்று லொக்கேட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதயத்தை துடிக்க வைப்பது என்று அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஹார்ட்டை இயங்க வைக்கக்கூடிய பிரெயின் கார்னர் எதுன்னே தெரியல. அதை வெட்டி போட்டாலும் தானாக துடிக்குது. அதை இயக்கும் சக்தி எது தெரியவில்லை. வேதம் சொல்லுது, மனிதனுடைய ஜீவாத்மா அவனுடைய ஹிருதயத்தில் இருக்கிறது. இதயமானது கவிழ்த்து வைக்கப்பட்ட தாமரை மொட்டு போல் இருக்கும். அதில் ஜீவாத்மா மயிரிழையாக இருக்கும். அதற்குள்ளே அந்தராத்மா பரமாத்மா இருக்கிறான். தகரவித்தை உபனிஷத்து சொல்லுது. அந்த இதயம் கல்லுக்கு இல்லை அப்படின்னா. அடுத்தது, எது மிக வேகமாக போகிறது? வேகமாக போவது எதுன்னா, தருமன் சொன்னா நதி வேகமாக போகிறது. ஏன் அவன் மான சொல்லியிருக்கலாம்ல, புலி சொல்லியிருக்கலாம்ல, முயல் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் நதியை சொல்கிறான் என்றால், மானும் முயலும் புலியும் ஒரு காலகட்டத்திலே களைத்து போகும். என்னதான் ஓடினாலும் கொஞ்சம் நேரம் கழித்து அது ரெஸ்ட் எடுக்கும். ஆனால் நதி ஓய்வெடுப்பதில்லை. இந்த நதிகளை பற்றி ஒரு விசித்திரம் பாருங்கள். இந்தியாவில் எந்த நதியும் உற்பத்தி ஆகிற இடத்திலிருந்து எதிர் திசை நோக்கி தான் போகும். எந்த நதியும் யூட்டர்ன் போட்டு திரும்ப அது பிறந்த இடத்துக்கு வருவதில்லை. இந்தியாவில் எத்தனை நதி இருக்குது? ஒரு நதியும் யூட்டர்ன் போடாது. ஒன்று கடல் நோக்கி போய் சங்கமமாகும், அல்லது மண்ணுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல போய் லயமாகும். அப்படி தான் பகவான் அமைச்சிருக்கான். அது எப்படி? காரணம் என்ன அப்படின்னா, உற்பத்தி ஆகக்கூடிய இடத்திலிருந்து அது ஓடும் இடமானது ஒரு ஸ்லைட் கிரேடியன்ட் உள்ளதாக இருக்குது. அப்படி சரிவு, அது நம்ம கண்ணுக்கு தெரியாததாக இருக்குது. அதனால் தண்ணீர் ஒரு நாள் எதிர்த்து வர்றதில்லை, இப்படி தான் போகும். அது நதியை பற்றிய ஒரு வியப்பு. இந்தியாவில் உள்ள அனைத்து நதிகளும் புனிதமானவை என்று சாஸ்திரம் சொல்லுது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நதி தெய்வீகமானது. நதிகளிலே குளிப்பது பாவங்களை போக்குகிறது, உடல் அழுக்கு ஆன்ம அழுக்கு இவற்றை நீக்குகிறது. இந்தியாவிலே நதிகள் புனிதமாக கருதப்படுகின்றன. ஆனால் மேல்நாட்டிலிருந்து ஒரு வெள்ளைக்காரன் வந்தான், வீரமாமுனிவர்னு பேர். அந்த ஆள் பரமார்த்த குரு கதைன்னு ஒரு நகைச்சுவை புஸ்தகம் எழுதினான். அந்த புஸ்தகத்தில் குரு சிஷ்யனை பார்த்துக்கிட்டே 6 தூங்கிருச்சான்னு பார்த்துட்டு வாடா அப்படின்னு. இவன் போய் என்ன பண்ணுறான், ஒரு நெருப்பு குச்சியை கொளுத்தி அதில் வைக்கிறான். உடனே அது சொல்லுன்னு சத்தம் போட்டு அதை அணைக்கிது. உடனே திரும்பி குருவே 6 முழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. சரி, இப்போ மறுபடி போய் பாரு அப்படின்னா 5 நிமிஷம் கழிச்சு போய் அதே தீக்குச்சியை வச்சான். அதான் அணைஞ்சு போச்சு ஏற்கனவே, அது சத்தம் போடலை. உடனே குருவே 6 தூங்கிடுச்சு, வாங்க போகலாம் அப்படின்னா. இவருடைய சீடர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, இவர் குதிரை மேலே போகிற போது சீடர்களே குதிரைக்கு பின்னால் விழுகிறதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கடா, நான் நிறையா பொருள் கொண்டு போகிறேன், இதில் பொருளை விட்டுறாதீங்கன்னு சொன்னேன். அவர் போய் குறித்த இடத்துக்கு சேர்ந்த உடனே இவனுங்க ஒரு சாக்கு நிறையா குதிரை சாணி கொடுத்தாங்க. என்னென்னா, இதுதான் குருவே அது போட்டுச்சு அப்படின்னு.
இன்னொரு தடவை ஒரு சிஷ்யன் வந்து போய் நெய் வாங்க போனான்னா, நெய் வாங்க போனால் அவன் வரும்போது தொன்னைக்கு நெய் ஆதாரமாக நெய்க்கு தொன்னை ஆதாரமானு அதை கவிழ்த்தி பார்த்தானா நெய் கீழே போயிடுச்சு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்தியாவில் உள்ள குரு சிஷ்ய பாரம்பரியத்தை கேலி பண்ணுவதற்காக அந்த ஆள் எழுதின புஸ்தகம். இந்தியாவில் உள்ள குருக்கள் எல்லாரும் மடையர்கள், சீடர்கள் அதைவிட மடையர்கள் என்று உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக அவர் பரமார்த்த குரு கதைன்னு ஒரு கதை எழுதினார். அதை தெரிஞ்சுக்காமல் நாம் நகைச்சுவை புஸ்தகம்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டு சிறியோதனமும் சிரிக்கிறோம். இப்போ வந்து குரு குதிரையில் போகும்போது பின்னால் இருக்கிறவங்கெல்லாம் சாணி எழுறாங்களாம. இந்த நாட்டில் சங்கர, ராமானுஜர், மத்வாச்சாரியர் போன்ற பெரிய மகான்கள்லாம் இருந்தாங்க. அவங்க குருவை கடவுளாக தானே நினச்சாங்க. அவங்க இப்படி தான் குதிரை சாணி பொறுக்குனாங்களா? எங்கே இருக்குது அந்த மாதிரி? அப்போது இந்தியாவிலே குரு என்ன சொன்னாலும் சிஷ்யன் செய்வான். அவனுக்கு சுய புத்தி இல்லை. அப்படி தான் இவங்க மதம் வளருது. தொன்னைக்கு நெய் ஆதாரமாக நெய்க்கு தொன்னை ஆதாரமானா, உபநிஷதங்களில் உயிருக்கு உடல் ஆதாரமாக உடலுக்கு உயிர் ஆதாரமாக என்று தர்க்கம். அதை கேலி பண்ணுறோம். அந்த மாதிரி ஆறு தூங்குகிறதா அல்லது விழித்திருக்கிறதான்னு பாரு அப்படின்னா, எந்த குருவுக்கு இவ்வளவு மோசமான மூளை, எந்த சீடனுக்கு இவ்வளவு மோசமான மூளை? இந்திய அரசாங்கம் இந்த புக்கை பேன் பண்ணணும் பல கூட்டங்களில் நான் சொல்லியிருக்கேன். அதை யாரும் ஏற்கவில்லை. அப்போது குரு சிஷ்ய பாரம்பரியம் என்ற ஒரு புனிதமான ஒரு பரம்பரையை கேலி பண்ணுவதற்காக அந்த ஆள் எழுதினது. ஆனால் இங்கே நதியை பற்றி எது அதிக வேகமாக செல்லுகிறது என்று யக்ஷன் கேட்டபோது தருமன் நதிதான் வேகமாக போகிறது என்றார். வேகமாக போகக்கூடிய பொருள்கள் எத்தனையோ இருக்குது, பறவைகள் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு கடல் மார்க்கமாக பறந்து போகக்கூடிய பறவைகள்லாம் இருக்குங்க. இந்தியாவில் பரப்பிடுச்சுன்னா ஆப்பிரிக்கா வரைக்கும் நான்ஸ்டாப்பாக பறந்து போகும். அந்த மாதிரி பறவைகள்லாம் இருக்குது களைப்படையாமல். அப்படி பறவைகள் அவன் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, அவற்றுக்கெல்லாம் ஓய்வு என்று ஒன்று உண்டு, சாவு என்று ஒன்று உண்டு. வேடர்கள் சுட்டு வீழ்த்தினால் அது இறந்துவிடும். எனவே அது சரியான பதிலாகாது என்று அவன் இப்படி சொன்னான். இது இன்றைய கோட்டா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் இருக்குது. இன்னும் வந்து மீறி அடுத்து பார்க்கலாம். இதை ஏற்பாடு செய்தவர்கள் கூட 2 வாரம் ஆனால் கூட பரவாயில்லைன்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் விளக்கமாக விரிவாக நடத்தி கொண்டு இருக்கிறேன். இதை சுருக்கி நடத்தினா உங்களுக்கு சுவைக்காது. அதனால தான் வந்து இதை விளக்கி நடத்துகிறேன். இன்றைய உபயதாரர்களான திரு அனில் மேனன் அவர்களுக்கும் திருமதி அஸ்வினி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கூட்டு முயற்சியாக நடத்தும் திரு பி சுவாமிநாதன் ரிட்டையர்ட் சி அவர்களுக்கும், திரு பி தண்டபாணி ரிட்டையர்ட் இ அவர்களுக்கும், துளசிராமையா அவர்களுக்கும், கந்தசாமி ஐயா அவர்களுக்கும், திரு குப்புசாமி அவர்களுக்கும், கோவில் நிர்வாகிகளுக்கும், கோவில் தொண்டர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை இங்கே சந்திப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.